அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவாங்க இருக்கும். என்ன காரணம்னா அங்கதான் அரிசிபாளையத்துல அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது. அங்க போல சொல்லுவாங்க, எங்க வீட்டுலதான் முன்னாள் முதலமைச்சர் தங்கி இருந்தாருன்னு சொல்லுவாங்க. ஏற்காடுக்கு போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது. அந்த பெண்ட்ல தான் சொல்லுவாங்க, கலைஞர் அவர்கள் மரணி கடைசியாக வரும்பொழுது கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை ரசித்தார் என்று சொல்லுவார்கள். அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் முதலமைச்சர் அவர்கள் தருவார் என்ற கருணா அவருடைய முகத்திலே தெரிகிறது. அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு. ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு 2 அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும், சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார். நானும் மறக்கவில்லை. அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.